நல்ல விஷயம். தொடர்ந்து அத செய்யுங்க. ஸோ இதுல வேற ஏதாவது எங்கட மக்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இத பார்க்குறவங்களுக்கு, இனி பார்க்க போறவங்களுக்கு உங்களோட ரைட்ஸ பத்தி அல்லது வேற ஏதாவது உங்களோட எதிர்கால திட்டங்கள பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா நீங்க? இனி ரைட் திட்டம்டா இப்படித்தான். இந்த ரைட் வந்து எனக்கு ஆம் டெஃபினெட்லி எல்லாத்துலயும் சப்போர்ட் வேணும். கட்டாயமா. ம்ஹ்ம். ஏன்னா, நான் இப்படி ஒரு ரைட் பண்ண போக்குல எங்களுக்கு வந்து உற்சாகம் குடுக்கிற வந்து ஆட்கள் வந்து ஃபாலோ பண்ணா, இல்லாட்டி சியர் அப் பண்ணா தான் எங்களுக்கு அந்த உற்சாகம் வாரே. ஏன்னா எஸ். சில நாளைக்கு வந்து சரியான மட்டும் நாங்க ரைட் பண்ணோம். ஒன்றுமே இருக்காது. டெலிஃபோன் இருக்காது, நெட்வொர்க் இருக்காது, இல்லாட்டி ஓகே. ஆ ஹோட்டல் இருக்காது. சிலத்துக்கு நாங்க ரோட்ல தான் டிசர்வன்ட்ல தான் நாங்க வந்து நான் கேம்ப் அடிக்கணும். மிச்ச விஷயம் நாங்க ஃபேஸ் பண்ணுவோம். சில விஷயம் வந்து ம்ஹ்ம். மவுண்டன் ரோட் அடிக்க மிச்சம் இது இந்த இந்த ரைட் வந்து நாட் அ ஈஸி டாஸ்க். அதுதான் மிச்சம் பேர் செய்யல. எங்கள சப்போர்ட் வேணும். அடுத்து வந்து மெசேஜ் பாஸ் பண்றேன்டா, நான் வந்து அன்றைக்கு ஒரு இன்டர்வியூல நான் ஒரு சொன்ன விஷயம் வந்து நான் இன்னும் சொல்ல வைக்கிறேன்டா, ஐம் ஷூர் மிச்சம் யங்ஸ்டர்ஸ் இந்த ப்ரோகிராம பார்ப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு ஆசை வராது. எனக்கும் ரைட் பண்ணணும். ஏன்னா, ஆம் அப்படி ஆசைப்படுறது தவறொன்டு இல்ல. ஆனா பைக்ல வந்து அப்புறம் நான் என்ன செய்றேன் ஒரு நடந்தா அவங்களோட உசுருக்கு ஒரு ஆபத்து வரப்போக்குள்ள என்னையால வரக்கூடாது. அதனால எஸ். ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணிக்கிறேன். தயவு செஞ்சு யாரு யங்ஸ்டர்ஸ் யாரு நீங்க ரைட் பண்றேன்டா ரைட் பண்ணுங்க. இன்னைக்கு இருந்தாலும் ஸ்ரீலங்கால டே டு டே நீங்க ரைட் பண்றாலும் ப்ளீஸ் பண்ணி நீங்க உங்களோட ப்ராப்பர் கியர்ஸ வேர் பண்ணிக்கொண்டு போங்க. ஏன்னா அது வெரி ம்ஹ்ம். இம்பார்ட்டன்ட். ஏன்னா மிச்சம் எஸ். ஆக்சிடென்ட் வாரை நாங்க வந்து லோக்கலா எங்கேயாவது போகல தான். நான் தேவையில்ல தான் நான் ஒரு 2 பிளாக்குக்கு தானே போறேன். அப்படி இல்ல அந்த நேரம் தான் மிச்சம் ஆக்சிடென்ட் வாரை. அதனால வந்து உங்களோட ஹெல்மெட் கட்டாயமா நீங்க பாவிங்க. உங்களுக்கு சூடா இருந்தாலும் பரவால்ல, உங்களோட இந்த ஜாக்கெட் போல அதெல்லாம் ம். சேவ் பண்ண உங்களோட மிச்ச விஷயம் சேவ் பண்ணும். நீங்க வந்து இப்ப உங்களுக்கு உசுருக்கு ஒண்ணு நடக்கலாட்டி உங்களோட கால் போயிட்டுரும். இல்லாட்டி கை ம்ஹ்ம். போயிட்டுரும். இல்லாட்டி ஃபேஷியல் இது சேஞ்ச் ஆகுறதுக்கு காரணம் இருக்கும். ஏன்னா கட்டாயமா நான் பயன்காட்டல இதெல்லாம் நான் எனக்கு தெரியும் என்ன பைக்கோட ஆக்சிடென்ட் நடந்தா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். ம்ஹ்ம். நான் இந்த நார்மலி பைக் ஆக்சிடென்ட் நடந்தேன்னா எனக்கு தெரியும் நாங்க ஸ்டடி பண்ண விதத்துல அமெரிக்கால மிச்சம் ஸ்டேட்ல வந்து ஒன்லி 10% சான்ஸ் நீங்க சர்வைவ் பண்ணுவீங்க. ம்ஹ்ம். 90% நீங்க சர்வைவ் பண்ண மாட்டீங்க. அதத்தான் நீங்க ம்ஹ்ம். தள்ள வச்சுங்க. எப்ப பைக் எடுத்தாலும் கையில அத நினைவீங்க. அடுத்து நீங்க ம்ஹ்ம். ஃபாஸ்ட்டா போறீங்க தான் நீங்க வந்து ஹாபிக்கு நீங்க போற அந்த பைக் ரைட் பண்றேன்னா ஃபாஸ்ட்டா போறீங்க தானே. இந்த ஃபாஸ்ட்டா போனா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபன்னுமே இல்ல. ஒரு ஓ! ஃபன்னுமே இல்ல. நீங்க உங்க லைஃப்ப இன்னும் டேஞ்சர் தான் பண்றீங்க. ஆனா நீங்க மொல்ல போங்க. மொல்ல முண்டா சாதாரண ஸ்பீட் போறவங்க நல்ல இந்த பிரீஸ் காத்தடிக்கையில. அதே மாரி அந்த நீங்க கண்ட்ரி சைடு டிரைவ் பண்ண போக்குள்ள அந்த இந்த அந்த மரம் வாசம், அந்த அந்த ஒரு ஸ்வீட்னஸ் வந்து வாய்க்கு வரும். யூ ம்ஹ்ம். வில் ஃபீல் இட். அதுதான் தெரபின்றே. நீங்க பைக் எடுத்து 200 கிலோமீட்டர்ஸ்க்கு ஹவருக்கு அப்படி போனா அது வந்து தெரபி இல்ல. அது வந்து ம். அ மையத்து. ஓ! ஐசியூ தெரபின்றே வந்து நீங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணி ரைட் பண்ணுங்க. எனக்கு தெரியும். ஓகே. நீங்க டே டு டே நீங்க ரைட் பண்றீங்க தானே, அது டிஃபரெண்ட். ஆனா வந்து அதுக்கும் நீங்க சேஃப்டியா தான். நான் எத்தனையோ விஷயம் நான் கண்டிக்கிறேன். ஸ்ரீலங்கா நான் வாரேன் எந்த வருஷமும் ஒருத்தர் இடத்துல ம்ஹ்ம். வரப்போக்குள்ள காண்றி எனக்கே பயம். புள்ளைய வந்து அவருக்கு ஹெல்மெட், புள்ளைக்கு ஹெல்மெட் இல்ல. 2 அதெல்லாம் ராங். நீங்க ஃபர்ஸ்ட் பைக்ல புள்ளையிலே எடுத்து போகக்கூடாது. ஏன்னா சரியான எஸ். ஃப்ரெஜைல். அப்படி எடுத்து போனாலும் ப்ளீஸ் பண்ணி புள்ளையில புரொடெக்ட் பண்ணுங்க. ஏன்னா மிச்ச விஷயம் இருக்குது பைக்ல. அடுத்து வந்து நான் அன்றைக்கு ஒரு இன்டர்வியூல சொன்னேன். நான் இப்ப இங்கிலீஷ்ல சொல்றேன். நான் தமிழா சொல்றேன். இந்த ஹெல்மெட்டுக்கு தானே. இந்த ஹெல்மெட் வந்து நீங்க ஒருத்தருக்கு கீழ விழுந்தேன்டா, தயவு செஞ்சு அந்த ஹெல்மெட்ட பாவிக்க வேணாம். ம்ஹ்ம். ஏன்னா, நீங்க இப்ப நான் ஸ்ரீலங்கால கண்டிக்கிறேன். ஹெல்மெட் இப்படி உடைஞ்சு மீக்கும் அத பாவிச்சு கொண்டிருக்கிறாங்க. வாட்ச் ஏன்னா, கொண்டிருக்காங்க. உங்களோட எஸ். லைஃப்க்கு பார்க்க அந்த ஹெல்மெட் விலை பெருசு இல்ல. உங்களோட ம்ஹ்ம். லைஃப் தான் பெருசு. ஒரு ஹெல்மெட் ஒருத்தருக்கு நீங்க டிராப் பண்ணீங்கன்னா, அந்த ஹெல்மெட்ட கார்பேஜ் போடணும். வீசி போட்டுருங்க. எவ்வளவு போனாலும் பரவாயில்ல. உங்களோட லைஃப் இம்பார்ட்டன்ட். புதிய ஹெல்மெட் ஒண்ணு ம்ஹ்ம். வாங்க. எத்தனை அந்த ஹெல்மெட்ல வந்து மிச்ச பேருக்கு இந்த ஷெல்லுக்கு தானே. ஷெல் தான் அவங்களோட தலைய புரொடெக்ட் பண்ணுது. இல்ல. புரொடெக்ட் அதுல இருக்கிற பண்றது. ஃபேர்ம் தான் புரொடெக்ட். ஃபேர்ம்ல வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்ட் உண்டு. ம்ஹ்ம். அந்த ட்ரிகர்ல தான் வந்து அது விழுந்தோனே அது உங்களை காப்பாத்துறே அந்த ட்ரிகர் அந்த மிச்சம் அந்த டேமேஜ வந்து ஸ்லோ பண்றே அது இதுதான். அத நீங்க கீழ விழுந்து போறோம். அத பாய் போல மரம் அந்த ட்ரிகர் பாயிண்ட் வராது. அது வந்து டெட். ம்ஹ்ம். அந்த ஃபோம் வந்து நத்திங். அதனால வந்து இந்த சின்ன விஷயங்கள வந்து கட்டாயமா நீங்க பார்க்குறவங்க வந்து மனசுல வச்சு நடந்து உங்களோட ஹெல்மெட் இன்றைக்கு வீட்ல போய் பாருங்க. அந்த ஹெல்மெட் நீங்க கீழ போட்டீங்க இந்த உடைஞ்சத ப்ளீஸ் பண்ணி வீசி புதிய ஹெல்மெட் வாங்க. உங்களோட லைஃப்ப கட்டாயமா சேவ் பண்ணீங்க. இது
ஏண்ட வேர்டு இல்ல, இது வந்து இன்டர்நேஷனல் சேஃப்டி மெஷர் மோட்டார் சைக்கிள் ஹெல்மெட் சேஃப்டி இன்ஃபார்ம் பண்ணித்தான். ஏன்னா இதெல்லாம் நாங்க படிச்சது. இப்ப நாங்க வந்து இப்ப நாங்க ஸ்ரீலங்கால மோட்டார் சைக்கிள் வந்து எப்படி ஓட்டணும், வந்தவங்க கண்ண பாப்பா ஓட்டுறாரு, டேடி ஓட்டுறாரு, அடுத்து பொடியுமா நாங்க ஒரு மோட்டார் சைக்கிள் நாங்க ஓட்டுறோம். ஒரு கிளாஸும் இல்ல, ஒரு சேஃப்டி மெஷரும் இல்ல, ஒன்றும் இல்ல, சும்மா பைத்தியக்கார மாதிரி நாங்க ஓட்டணும். இல்ல இப்ப ஸ்ரீலங்கால வந்து மோட்டார் பைக் ஓட்டுறது ஒரு ஹீரோயிசம், அது போல ஹெல்மெட் போடாம போறது இன்னும் ஒரு ஹீரோயிசம். அல்லாஹ் அக்பர். ஆனா வந்து இப்ப இப்படித்தான். இப்ப எங்களுக்கு வந்து ஆசைத்தான் எங்க கொண்டே நான் அப்படி இப்படி வச்சுக்கிறது. ஆனா ஹெல்மெட் நீ ஹெல்மெட் போட்டா எல்லாமே வந்து மெஸ் ஆகும். நீ கான்ட் ஹெல்ப் இட். அதுக்கு தான் நீ தொப்பியை போட்டு நாங்க ஹெல்மெட் ரைட் பண்ண போட்டு தொப்பி ஒன்று வச்சுக்கோங்க, டக்குன்னு தொப்பி போட்டு இல்லாட்டி இந்த அங்க எல்லாம் ஸ்பைக் ஆகுங்களதால வேற வழி இல்லை. ஆனா வந்து உங்களுக்கு இந்த நினைவச்சுக்கோங்க, உங்களுக்கு லைஃபா இல்லாட்டி உங்களோட ஹேர் ஸ்டைல் முக்கியமா அது நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நினைச்சுங்க, உங்களுக்கு நீங்க மட்டும் இல்ல எஃபெக்ட் ஆகுறது இல்லை, உங்களோட பொண்டாட்டி, உங்களோட பிள்ளைகள், உங்களோட சகோதர வாழ்க்கை பூரா அவங்க ரிக்ரெட் பண்ணுவாங்க. அதனால வந்து கட்டாயமா வந்து சேஃப்டி மெஷர். அது மட்டும் நீங்க சொன்ன எக்ஸிடென்டாவே நீங்க லைஃப் சேவ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா உங்களோட கால் போச்சு. அதுதான் ஒரு நீங்க நீங்க வந்து நான் கண்டிக்கிற மிச்சம் பேர் ஸ்ரீலங்கால இருந்து மோட்டார் சைக்கிள் ஓட்டுறது ஸ்லிப்பரை போட்டுக்கொண்டு சரியான நீங்க கால் போடுறதுக்கு சான்ஸ் கூட. அது சரி, நீங்க ஷூண்டா இப்படித்தான், இதுக்கு ப்ராப்பர் ஷூ அழிக்கி மோட்டார் சைக்கிளுக்கு நீக்கி அது ஸ்டீல் பண்ண ஷூ அழிக்கி. இப்ப நாங்க போடுற ஜாக்கெட் எல்லாம் வந்து இங்க ஸ்டீல், இந்த இன்சைட் வந்து இங்க ஸ்டீல். அது வந்து இப்படித்தான் நல்ல பெரியவன் நல்ல. ஆனா கை கால் போன பிறகு மறு என்னத்த லைஃப் நீ இப்படித்தான். மோட்டார் சைக்கிள் வரப்போக்கல அந்த சான்ஸ் எல்லாம் நாங்க எடுக்கிறேன், போய் சொல்ல தேவையில்லை. அது வந்து அந்த ஆனா நீங்க ட்ரை டு அவாய்ட், நீங்க அந்த மாதிரி மெஷர் எடுத்தா உங்களுக்கு வந்து அவாய்ட் பண்ணிடலாம், மிச்ச விஷயம் அவாய்ட் பண்ணிடலாம். இப்ப நார்மலான மோட்டார் பைக் ரைட்ல இப்ப சாதாரணமா டே டு டேல வேலை செய்யறவங்க அல்லது வேலைக்கு போறவங்க, பிள்ளைகளை ஸ்கூல் கூட்டிட்டு போறவங்களும் அதே மாதிரி ஜாக்கெட்ஸ் அப்படியான ஒரு சேஃப்டி கியர்ஸ் போடணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? கட்டாயமா. அது ஆக்சிடென்ட் வந்து அது எல்லாத்துக்கும் வருது. அது என்ன மாதிரி ஆக்சிடென்ட்? ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில இந்த இப்ப ஹெல்மெட் சட்டத்துக்காக பயந்து போடுறாங்க. ஆனா இந்த ஜாக்கெட்ஸ் அப்படியான வேற கியர்ஸ் ஒண்ணுமே பாவிக்கிறது இல்ல. அதனாலதான் நான் கேட்கிறேன். அது வந்து சேஃப்டி மெஷர் தானே. கட்டாயமா வந்து நீங்க உங்களுக்கு தெரியும், நீங்க வந்து இது வந்து இது வந்து ஸ்ரீலங்கால மிச்சம் பேர் வந்து இது அவங்களோட டே டு டே லைஃப்க்கு தான் மோட்டார் சைக்கிள் பாய்க்கிறது. அந்த டே டு டே லைஃபையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களே ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க அதுக்கேற்ற மாதிரி கியரை போடுங்க. பாருங்க, நீ சின்ன நீங்க ஒரு போயிட்டு அந்த சில்லறை கடைக்கு போய் சாமானை வாங்குறேன்னா அது மாதிரி போட்டு போங்க. ஏன்னா அந்த அந்த மூமெண்ட்டுக்கு தானே. இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் போனாலும் வந்து அந்த 5 கிலோமீட்டர்ல ஆக்சிடென்ட் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆக்சிடென்ட் அதுக்கு தான் ஆக்சிடென்ட் ஃபேஸ் சொல்ற ஆக்சிடென்ட் சொல்ற எனி டைம். ஸோ ஆக்சிடென்ட் பிளான் பண்ணி வர இல்லை. அது சரி வந்து அந்த டைமுக்கு வந்து நீங்க ப்ளீஸ் பண்ணி இது கூட லைஃப், என்ன கூட குடிக்க போற கூட பிள்ளைகளோட லைஃப். அது சரி, எல்லாரும் அந்த மெஷர் எடுக்கணும் கட்டாயமா. நிச்சயமா எடுக்கணும். சரி, ஓகே. இப்போ நான் நினைக்கிறேன் நாங்க நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். நிறைய விஷயங்களை பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டோம். உங்களோட இந்த ரைட் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெறுறதுக்கு நம் தமிழ் எங்களோட பூரண ஆதரவு உங்களுக்கு வழங்கும். அதுபோல உங்களுக்கு வேற மீடியாக்களோட தொடர்பு வேணுமென்றாலும், இலங்கையிலேயோ அல்லது வேற இந்திய மீடியாக்களோட தொடர்பு வேணுமென்றாலும் அதை ஏற்படுத்தி தர்றதுக்கு நான் முடிஞ்ச அளவு நாங்கள் முயற்சிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கு நாங்கள் விடைதாரம். மறுபடியும் உங்களோட வெற்றி கதைகளோடு நாங்கள் மறுபடியும் ஒரு முறை சந்திப்போம். இன்ஷால்லா. தேங்க்யூ ஸோ மச். ஜஸாக்கல்லா. எல்லாத்துக்கும் பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் தேங்க்யூ. உங்களோட டைம் எடுத்து நீங்கள் பார்த்தீங்க. அது மாதிரி போங்க சலாத ரைடு எங்கள்கிட்ட யூடியூப் சேனலுக்கு சலாத ரைடு, அதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் எனக்கு தர சப்போர்ட். அதே மாதிரி எங்களோட ஃபேஸ்புக்கு, டிக்டாக்கு, மோஸ்ட் ஆஃப் த சோஷியல் மீடியா நாங்கள் இருக்கிறோம். அதில் போய்ட்டு சப்போர்ட் கொடுங்க. அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நாங்கள் வேறு யார்கிட்டையும் எல்லாம் யார்கிட்டையும் நாங்கள் ஸ்பான்சர் எதிர்பார்க்குற இல்லை. நானே எல்லாம் செய்கிறேன். ஆனா உங்கள்கிட்ட அந்த சப்போர்ட் தாரே, அது சப்போர்ட் பண்ணுங்க. இன்ஷால்லா அது ஹெல்ப். ஆனா இதே மாதிரி நல்ல விஷயங்கள் நாங்கள் போட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம் எங்களோட யூடியூப்ல எல்லாம். மிச்சம் சேஃப்டி மெஷர், எஜுகேஷன் மெஷர் எல்லாம் நான் போட்டுக்கொண்டு இருக்கிறேன். ரைட், உங்களுக்கும் பார்க்க ஆசை இருந்தா, அமெரிக்காவை சுற்றி பார்க்க ஆசை இருந்தா, நான் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கிழமை ஒவ்வொரு இடத்துக்கு போறேன். உங்களுக்கு பார்க்கல. இன்ஷால்லா வாரக்கிழமைக்கு நான் நியூயார்க் சிட்டியை காட்ட இருக்கிறேன். இன்ஷால்லா நீங்க ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்து உங்களுக்கு எங்கேயாவது பார்க்க ஆசையா இருந்தா, உங்களுக்கு நான் இந்த விட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பார்க்க ஆசைன்னா அனுப்ப பண்ணுங்க. நான் அந்த இடத்துக்கு உங்களுக்கு கொண்டு போய் காட்டுறேன். போயிட்டு உங்களுக்கு இது பண்றேன். ஜஸாக்கல்லா ஹைர், எங்களுக்கு இந்த சான்ஸ் கொடுத்தீங்க. உங்களுக்கு ஒரு கமெண்ட்டும் வந்திருக்கு. சுந்தரமூர்த்தி சீனி தம்பி, உண்மையிலே மிகவும் ஆக்கபூர்வமான அறிவுபூர்வமாக சிந்தனைக்குரிய சிறப்பான
சிறப்பான ஆக்கப்பூர்வமான அறிவுறுத்தலை மிகவும் ஆணித்தரமாக எடுத்துரைத்தார். பாராட்டுக்குரிய செய்தி. வாழ்த்துக்கள் சகோதரர். நன்றி ஐயா என்று உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்றார் சுந்தரமூர்த்தி சீனி தம்பி அவர்கள். தேங்க்யூ சுந்தரமூர்த்தி, உங்களோட கமெண்ட்டுக்கு, உங்களோட வார்த்தைக்கு, விஷயத்துக்கும் தேங்க்யூ ஸோ மச். சரி சரி, நன்றி நன்றி சிராஜ் சலாவுதீன் அவர்களே. நாங்கள் மறுபடியும் ஒரு முறை சந்திப்போம். உங்கள் முயற்சிகள் வெற்றி பெற